உலகமெங்கும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் வழியில் நம்ம தளபதி விஜய் அவர்களே நல்லாட்சி பல்லாண்டு வாழ்க. பாருங்க, இப்ப 3 பேர் தமிழர்களை சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த 3 குடும்பத்துக்கு நிதி அவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கணும்னு எதிர்கட்சி தலைவர்கள் சிலர் சொல்றாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அரசாங்க பணத்தை கொடுக்க சொல்லணும். ஒன்று தம்பி தளபதி விஜய் மேலே அவர்கள் மேலே குறை சொல்லணும். ஏன் தலைக்கு ஒரு 2 கோடி எல்லா கட்சிக்காரங்க தான் திரள் நிதியை கோடிக்கணக்கில் சேமித்து வச்சிருக்கிறாரு. அவர் போய் அந்த 3 குடும்பத்துக்கும் தலைக்கு ஒரு 5 கோடி. இங்கே மாண்ட கட்சிகள் கொஞ்சம் காசாக வச்சிருக்காங்க. அதான் திரள் இது கட்சி நிதி என்ன பார்ட்டி ஃபண்டு, அதில் இருந்து தலைக்கு ஒரு 5 கோடி. இது சொல்கிற மாதிரி எந்த கட்சிக்காரன் சொன்னாலும் அவன் கட்சியில் பணம் இருக்குல்ல, எல்லாம் மக்கள் பணம் தானே. நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணமா? அரசியல்வாதிகளை ஒன்று கேட்கறேன், நீங்க வச்சு இருக்கிற காசு உழைச்சி சம்பாதிச்ச காசா? நெஞ்சில கை தொட்டு சொல்லுங்க. சும்மா குறை சொல்ல வேண்டியது, எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது. பொதுமக்களே, நம்மளாம் உழைச்சிட்டு இருக்கோம். அந்த அடிமட்ட உழைப்பாளியாவே நம்மளாம் இருக்கிறோம். இந்த அரசியல் கட்சிக்காரங்க பூரா சொத்து கோடிக்கணக்கில் குமிச்சு வச்சுக்கிட்டு அரசாங்கத்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுல கூட கள்ளசாராயம் சாப்பிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம், இதுல நம்ம தேசத்துக்காக உயிர் விட்ட ராணுவ வீரர்களுக்கு 3 லட்சம். இது எந்த விதத்துல நியாயம்? கேட்டோம்ல, நம்ம மாண்ட கட்சியில இருந்தப்ப இது நடந்ததா இல்லையா? கள்ளக்குறிச்சியில 52 பேர் செத்தப்ப என்ன பண்ணாங்க? தலைக்கு 10 லட்சம். சரியா? இதுல ராணுவத்தில் செத்தவங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்தாங்களா என்னைக்காவது? எத்தனை ஆசிரியர்கள் மாறணும், எவ்வளவு வேலை உண்மையா நம்ம நாட்டுக்கு உழைச்சிட்டு இருக்கிற அந்த தொழிலில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த பட்டாசு தொழிற்சாலையில் எத்தனை வருஷம் சாகுறாங்க. அவங்களுக்கு தூக்கி கொடுக்கல 20 லட்சம். அந்த மாதிரி வெடி விபத்து, கொரோனா யாரை கேட்டு வந்தது? கொரோனா உங்களையும் நம்மளையும் கேட்டு வந்ததா? எத்தனை பேர் செத்தான்? எவ்வளவு ஏழை குடும்பத்தில் தலைவர்கள் எல்லாம் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அது தூக்கி கொடுக்கல. கொடுத்தீங்களா வாழ்க்கையில? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க, திருப்பி இந்த கொரோனாவை பற்றி சொல்றதுனால சொல்றேன். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவா இருக்கிறாரு, கம்பம் தொகுதி ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் கொரோனா காலத்தில் 5 கோடி ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாருக்காங்க. போய் பாருங்க, கேட்டு பாருங்க. மனிதர் அந்த மாதிரி ஆட்களை தாங்க புரட்சி தம்பி தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு எம்எல்ஏவை நிறுத்தினாங்க. ஒரு எம்எல்ஏ ஒவ்வொருத்தங்களும் சில பேர் வசதி கம்மியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சில பேர் வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க. வசதி படைத்தவர்கள் கூட இந்த மாதிரி சேவை மனப்பான்மை உள்ளவங்களுக்கு தான் கொடுத்தது. ஒரு உதாரணமாக தான் இதை நான் சொல்றேன். பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, தெரியும். எவ்வளவு வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறது தெரியுமா? நல்ல மனிதர்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. செருப்பு கூட போடாம வெறுந்தரையில் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணி காரு கொடுக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அரசாங்கத்திலே போட்டலாம். எம்எல்ஏக்களுக்கு சொன்ன மாதிரி கார் வசதியோட அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துடணும். அரசாங்கத்தில் கொடுத்தா நல்லது, எல்லாமே நல்லது. என்ன தப்பு? கொள்ளடிச்சு மாண்ட கட்சிகள் எம்எல்ஏ மாதிரி நம்ம எம்எல்ஏ என்ன கோடீஸ்வரனா இருக்கானா? 1-2 இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் என்ன போறது? அப்ப அவங்களுக்கு எம்எல்ஏ கூடிய வசதிகளும் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பதான் 10 பைசா வெளியில இருந்து வாங்கக்கூடாது. நீ 10 பைசா வாங்கினா நீ எம்எல்ஏ பதவியில் அடுத்தவரை இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு புதிய விசில் புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சி அமைச்சிருக்கார் தம்பி தளபதி விஜய் அவர்கள். அதனால இந்த மாண்ட கட்சிகளுடைய தலைவர்கள் சொல்லிக்கிறேன், வெறும் வெட்டி பேச்சு பேச வேண்டாம். குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கத்துக்கு இந்த மீதி இருக்கிற நாட்கள் 5 வருஷத்துல என்னென்ன உதவி செய்யணுமோ செய்யுங்க. போதும், நீங்க அடிச்சு கொள்ளடிச்சு வச்ச காசு போதும், வெளிநாட்டில் சேர்த்து வச்ச காசு போதும். திரள் நிதி, இனிமேல் அவர் திரள் நிதிங்கிற பேரை கேட்டாவே அவர் பயந்து ஓடுற அளவுக்கு மக்கள் வெளிநாட்டுக்காரங்க அடிச்சு தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இப்ப நல்ல ஆட்சி நடக்குது. இதை கெடுக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியும் பண்ணுவாங்க. மக்களே, இதுக்கு நீங்க அதான் விலை போயிடாதீங்க. இந்த ஊடகங்கள், அதான் செய்தி சேனல்கள்ல 100% இன்னைக்கும் போய் தான். ஏன்னா அவன் கையில இருக்கு. இன்னைக்கு பேப்பர் மாண்ட கட்சிகள் கையில இருக்கு, டிவி சேனல்கள் மாண்ட கட்சிகள் கையில் இருக்கிறதுனால இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. நமக்கு தான் செல்போன் இருக்கு, இப்ப பாக்குறோம். ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. பார்த்துருவோம்.
பணபலமா ஜனம் மக்கள் பலமாங்கிறத பார்த்துருவோம். பணம் கொடுக்காம என்னைக்கு காசை மாண்ட கட்சிகள்கிட்ட வாங்கிட்டு தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டாங்களோ, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடியை தாண்டி போயிட்டு இருக்குதோ, இனிமேல் எதிர்கட்சிக்காரங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மக்களை இதுவரைக்கும் நீங்க ஒரு அதான் சாதாரணமா பார்த்தீங்க. இன்னைக்கு மக்கள் அதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி எல்லாம் புரட்சி வெடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டியது, குறை சொல்ல வேண்டியது. அதான் ஒரு ஆள் என்னன்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அப்பா யாருன்னு கேளுங்கிறது அசிங்கமா இல்லை. ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு தமிழக முதலமைச்சருடைய இதில் மறைமுகம் கேட்டா நான் நேரடியாக சொன்னாங்க வேண்டியது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எழுந்துச்சு ஓடினாங்களே மாண்ட கட்சிக்காரங்க. அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்சது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இத்தனை ஆதரவுபூர்வமா எடுத்து சொல்றோம்ல. அப்ப அத்தனை லட்சம் கோடி கையில் இருக்குல்ல, உங்க கையில. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலாம்ல. நான் 2002 இருந்து 2007 வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா இலவச தையல் பயிற்சி வச்சு 1100 ஏழை பெண்கள் படிச்சுட்டு போனாங்க. யாராவது மறுக்க முடியும்? நான் பெருமைக்கு சொல்லல, நான் தற்பெருமைக்கு பேசிக்கல, தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காது. நான் இலவச தையல் பயிற்சி மையம் நடத்தி 1100 ஏழை பெண்கள் படிச்சுட்டு போனாங்களா இல்லையான்னு கேட்டு நாமக்கல் சுத்தி 10 கிலோமீட்டர்ல நல்லவங்க. நான் புரட்சி தலைவர் வேணும் 50 ஆண்டுகளாக போட்டுட்டு இருக்கேன். 50 வருஷமா போட்டு மக்களை மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கிறேன். தம்பி தளபதி விஜய் அவர்கள் ஆதரிக்கிறதா எதுக்காக? பதவி கொடுத்துருவாங்கிறதுக்காகவா? தயவு செய்து நான் பேசும்போது என்ன அதான் புரட்சி தலைவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் பக்தர்கள் என்ன பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இதை என்ன சொன்னாங்க? எம்ஜிஆர் நீங்க சொல்றதுதான் உண்மை, நீங்க சொல்றது நியாயம். கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்டாங்க சில பேர். என்னுடைய பதிவு இப்போ 3000 பேர் பார்த்தாங்கன்னு சொன்னா 10 பேர் கேவலமா திட்டேன். அந்த 10 பேர்த்துக்காக பயந்துகிட்டு நான் கமெண்ட்ஸ் உள்ள தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை நான் இன்னைக்குமே அவங்கள நான் பேசக்கூடாது. அவங்கள நம்ம அந்த இந்த 10 பேர்த்தால என்னை ஆதரிச்சிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவங்க தப்பா நினைப்பாங்கிற ஒரே காரணம். அந்த கோடிக்கணக்கான மக்களுக்காக நீங்க உங்களை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் பயந்துகிட்டு கமெண்ட்ஸை கட் பண்ணல. புரிஞ்சுக்கங்க நீங்க. அதனால ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏக்கு நிறுத்தி வச்சு பொதுமக்களுடைய ஆதரவோட ஒரு மாபெரும் விசில் புரட்சி ஏற்பட்டு மாண்ட கட்சிகள் இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் இனிமேல் எந்திரிக்க முடியாதவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு வெளிப்படையாக நமக்கு மக்கள் பார்க்கிற அளவுக்கு தம்பி தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால இந்த ஆட்சி அடுத்தடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல நம்ம யாருங்கிறத காமிக்கணும். இவங்களுக்கு இனிமேலும் பேச்சு பிரயோஜனம் இல்லை. தம்பி தளபதி விஜய் அவர்கள் இன்னொருத்தர் அதான் மாண்ட கட்சியில முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, தற்கொலை படை உருவாக்கும் ஒண்ணு நீ உயிரோடு இருக்குல்ல. நாங்க என்னையா வார்த்தை? ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியா பேசுறீங்க? அசிங்கமையா அசிங்கம். இந்த மாதிரிலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அதனாலதான் தம்பி அர்ஜுனா தெளிவா சொன்னார். புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு பிறகு அந்த கட்சி கிடையாது, அந்த கட்சி உண்மையான கட்சி கிடையாது, அதிமுக கிடையாது. எந்த அதிமுக புரட்சி தலைவர் வாரிசா இருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. ஒண்ணு நான் உயிரோடு இருக்கணும், நீ உயிரோடு இருக்க வார்த்தை வரக்கூடாது. தப்பு தான். மன்னிப்பு கேட்கலையா? இதுக்கெல்லாம் உடனே மன்னிச்சிருக்க தெரியாம வாய் உளறிடுச்சுன்னு மன்னிப்பு கேளுங்கயா. உங்களெல்லாம் எந்த அளவுக்கு வைக்கணும்? உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? நீங்க உங்க பரம்பரையில செஞ்ச தொழில் என்ன? புரட்சி தலைவராது 5 வருஷத்துக்கு கேட்டார். 1967 இருந்து 71 வரைக்கும் திமுக காரங்க பதவியில் இருக்கிறவங்க கணக்கு கொடுக்கிறார். எம்எல்ஏ மட்டும் மொத்த பேரையும் கேட்டார். அந்த தகுதி அவருக்கு இருந்தது. பொருளாளராக இருந்தார். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாண்ட கட்சிகளுடைய அத்தனை பேத்தினுடைய நீ என்ன தொழில் செஞ்ச, நீ எப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச அப்படின்னு வரணும். அப்ப எல்லாம் 99.9 வரைக்கும் காலி ஆயிடும். மீது 1% வேணா ஏதோ வழி தெரியாம எங்க அப்பா அந்த காலத்துல இருந்து கடை வச்சாரு, இந்த கடை வச்சு இந்த கடை வச்சு இந்த கடை வச்சு என்ன உலகம் இது? 75% வேளாண்மையை நம்பி இருக்கிற நம்ம நாட்டை
டவுனில் இருக்கிற அந்த 25% பேர் தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா இந்த தாங்குமா? கிராமத்து மக்கள் செழிப்போட தனி மனித வருமானம் உயர்ந்து அவன் நல்லா இருந்தானா நாடு நல்லா இருக்கும். நாடை பூரா குட்டிச்சவராக்கி போதையிலேயே வச்சு அப்புறம் ஏன் பள்ளி மாணவர்கள்லாம் அடிச்சு செத்து சுண்ணம்ப போக மாட்டான்? அந்த போதைக்கு காரணம் யாரு? மாண்ட கட்சிகள் தானே. இந்த 90 நாள் அத்தனையும் நடந்து போச்சா? தமிழக வெற்றிகளை ஜெயிச்ச உடனே அது செய் இது செய் எப்படி ஒண்ணு குழந்தை பிறந்த உடனே ஓடணும். அதுக்கு 10 மாசம் ஆவியா, 11 மாசம் நடக்கிறதுக்கு தத்தி தத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். பா, அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வேண்டுகோள், புரட்சி தலைவர் வழியில் தளபதி விஜய் அவருடைய ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு. இதை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இவங்க பல விதத்தில் பண்ணுவாங்க. இந்த எதிர்கட்சிகள் மாண்ட கட்சிகள் எவன் பேசினாலும் சரி அதை நம்பாதீங்க அப்படிங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறேன். புரட்சி தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் அமைப்போம், என்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு. புரட்சி தலைவர் நாம வாழ்க. வணக்கம்.